தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 51. வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து தமிழக மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை கோட்டையம்பட்டியை சேர்ந்த 24 மீனவர்களும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த 106 மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க மத்திய அரசு இலங்கை அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இந்த நிலையில் மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று கைது செய்யப்பட்ட அனைத்து தமிழக மீனவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பெய்ரிஸை தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 4 பேர் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் 4 பேரும் யாழ்ப்பாணம் குருநகரை சேர்ந்தவர்கள் என தெரிகிறது. ஈக்குவல் ஹெல்த் ஆஸ்திரேலியா மருத்துவ குழு திருச்சி மாவட்டம் ஆமூரில் தங்கி கடந்த 10 நாட்களாக முழு உடல் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். 19 மருத்துவ குழுவினர் ஏறத்தாழ 20,000 நோயாளிகளை பரிசோதனை செய்து சுமார் 10,000 பேருக்கு மூக்கு கண்ணாடி வழங்கினார். மேலும் சிறப்பு தசை பயிற்சி, மஸ்குலர் ட்ரேசபி எனும் தசை சிதைவு நோய்க்கு தக்க பிசியோதெரபி, பல் பாதுகாப்பு, பொது உடல் நலம், நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், உடல் பருமன் ஆகிய நோய்களுக்கு தக்க சிகிச்சை கொடுத்தனர். தொடர்ந்து சிகிச்சை எடுக்க மருத்துவமனைகளுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். கடந்த 10 நாட்களாக நடந்த மருத்துவ முகாமின் நிறைவு நிகழ்ச்சி திருச்சி ஆமூரில் நடைபெற்றது. அனைத்து மருத்துவ குழுவினருக்கும் சேவை நிறுவன இயக்குநர் கோவிந்தராஜன் நினைவு பரிசுகளை வழங்கி அனுப்பி வைத்தார். திருச்சி மாவட்ட முன்னாள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு மத்திய அரசின் பல பதவிகளை வகித்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற IAS சாந்தா ஷீலா நாயர் அவர்களுக்கு தென்னக தொடர்கல்வி குழுமம் ஸ்பீக்கர் கான் என்ற உயரிய விருதை வழங்க உள்ளது. தென்னக தொடர்கல்வி குழும தலைவர் டாக்டர் K கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெறும் விழா நிகழ்ச்சியில் பிரபல சமூக பணி வல்லுநர் ஞானதுரை மைக்கேல் ஸ்பீக்கர் கான் விருதை திருமதி சாந்தா ஷீலா நாயர் அவர்களுக்கு வழங்குகிறார். பிரபல சுகாதார வல்லுநர் ஸ்கோப் சுப்ராமன் வாழ்த்துரை வழங்குகிறார். பிரெஞ்சு இந்திய கலாச்சார சர்வதேச நிறுவனத்தின் பிரெஞ்சு கவோட்டி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. OSI என்னும் சர்வதேச நிறுவனத்தின் இந்திய செய்தி தொடர்பாளர் தென்னக தொடர்கல்வி குழும தலைவர் சேவை கோவிந்தராஜன் குறிப்பிட்ட செய்திக்குறிப்பில் OSI பிரெஞ்சு நிறுவனம் 2010ஆம் ஆண்டுக்கான பிரான்ஸ் கவோட்டி விருது வழங்கும் விழா திருச்சி கலையரங்க வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட நலப்பணி கூட்டம் மன்றத்தில் வருகிற 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு OSI பிரான்ஸ் நிறுவன தலைவர் எலிசபெத் வால்டன் தலைமையில் நடைபெற உள்ளது. இதில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் P முத்துவீரன் IAS அவர்களுக்கு அவரது மக்களை தேடி மாவட்ட நிர்வாகம் என்ற பணியை பாராட்டி பிரெஞ்சு கவோட்டி விருது வழங்க உள்ளது. 2011இல் போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் 250 பேருக்கு எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை செய்து 100% வெற்றி கண்ட திருச்சி GVN மருத்துவமனை மருத்துவர் VJ செந்திலுக்கும் இந்த பிரெஞ்சு கவோட்டி விருது வழங்கப்படுகிறது என்று OSI நிறுவன செய்தி தொடர்பாளர் சேவை கோவிந்தராஜன் தெரிவித்தார். பெற்ற முறைகேடு விவகாரம் தொடர்பாக திமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான கலைஞர் தொலைக்காட்சி அலுவலகத்தில் CBI அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நள்ளிரவு முழுவதும் நடந்த இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். மத்திய அமைச்சராக இருந்த ராஜா 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை விற்றதில் 1,76,000 கோடி இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கை வந்ததை அடுத்து ராஜா மற்றும் அதிகாரிகள் ஸ்வான் மற்றும்
நிறுவன உரிமையாளர் ஷஹீத் உஸ்மான் பல்வா ஆகியோர் கைது செய்யப்பட்டு திஹார் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் கடந்த 15 நாட்களாக நடத்திய விசாரணையில் வழக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சிபிஐ தனது விசாரணையில் சுப்ரீம் கோர்ட்டில் கூறியுள்ளது. இந்த நிலையில் ஸ்வான் நிறுவனத்திற்கு ஸ்பெக்ட்ரம் விற்கப்பட்டதில் அந்நிறுவனம் 1537 கோடிக்கு வாங்கிய சில மாதங்களிலேயே 4200 கோடிக்கு விற்று கொள்ளை லாபம் பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த நிறுவனத்திற்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் இடையில் பண பரிவர்த்தனை நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து கலைஞர் தொலைக்காட்சி அளித்துள்ள விளக்கத்தில் இந்த பணம் பரிவர்த்தனை கடனாக பெறப்பட்டு 31 கோடி வட்டியுடன் சட்டத்திற்கு உட்பட்டு வருமான வரி செலுத்தி அடைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த நிலையில் எங்களது நிறுவனத்தில் சிபிஐ அதிகாரிகள் எப்போது வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம், எங்களிடம் ஆவணங்கள் முறையாக உள்ளன என்று கூறியிருந்தனர். இதையடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தியது. இதற்கிடையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் சு ராஜா, கலைஞர் தொலைக்காட்சியில் நடைபெற்ற இந்த சோதனை குறித்து திமுக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடவடிக்கை குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் இந்தியா மற்றும் பெரியார் மருந்தியல் கல்லூரி திருச்சி இணைந்து நடத்திய வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு மற்றும் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் பேரணி திருச்சியில் நடைபெற்றது. லூகோடெர்மா விட்டிலைகோ என்று பிற மொழிகளில் அழைக்கப்படும் வெண்புள்ளிகளை தமிழில் வெண்குஷ்டம் என்று தவறாக அழைப்பது வழக்கத்தில் உள்ளது. அதை தடை செய்து வெண்புள்ளிகள் என்று அழைக்கவும் பிறருக்கு தொற்றக்கூடிய நோய் அல்ல என்பதையும் இது பரம்பரையாக வருவதல்ல என்ற அறிவியல் பூர்வமான உண்மையை அரசு ஆணையாக பிறப்பிக்க வேண்டும் என்று வெண்புள்ளிகள் இயக்கம் இந்தியா தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்ததை தொடர்ந்து 2010 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக அரசு பரிவுடன் பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு அரசு ஆணை பிறப்பித்தது. அதன் தொடக்கமாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை திருச்சி மாநகர மேயர் சுஜாதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணி புத்தூர் பெரியார் மாளிகையிலிருந்து புறப்பட்டு அரசு மருத்துவமனை வெற்றி பள்ளி வழியாக மத்திய பேருந்து நிலையத்தை வந்து அடைந்தது. முன்னதாக வெண்புள்ளிகள் பிரச்சனைகள் தீர்வுகள் என்ற புத்தகத்தை மாநகர மேயர் சுஜாதா வெளியிட்டார். பெரியார் மருந்தியல் கல்லூரி முதல்வர் மருத்துவர் செந்தாமரை, முன்னாள் மாவட்ட நீதிபதி பரஞ்சோதி, பேராசிரியர் சுப்பிரமணியம், திலகவதி, செபஸ்தியான் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக மற்றும் பாமகவிற்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. முதல்வர் கருணாநிதியை ராமதாஸ் சந்தித்து கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையில் திமுக மற்றும் பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இதற்கான ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கையெழுத்திட்டார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாமகவிற்கு 31 தொகுதிகள் போட்டியிட முடிவு செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி மாநிலங்களவையில் பாமகவிற்கு ஒரு இடம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காங்கிரஸ் மாநில தலைவர் தங்கபாலு விரைவில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது என கூறினார். நெல்லை மாவட்டம் இடையன்குடியில் வாழ்ந்த தமிழறிஞர் கால்டுவேல் அவர்களின் வீட்டை தமிழக அரசு நினைவு இல்லமாக்கியுள்ளது. அதனை திறந்து வைத்த முதல்வர் கருணாநிதி பேசியதாவது: தமிழால் கவரப்பட்ட வெளிநாட்டவர் மிக பலர். அவர்களுள் தலையாயவர் ராபர்ட் கால்டுவேல் ஆவார். தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் சிறப்புக்கும் வழிகாட்டி என்றும் நெல்லை பேராயராக பொறுப்பேற்று 1100 ஓலைச்சுவடிகளையும் சங்ககால தமிழ் இலக்கங்களையும் பயின்ற கால்டுவேல் புதைப்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பாண்டியர் காலத்திற்கு சொந்தமான கயல் சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை கண்டுபிடித்தவர் என்றும் கூறினார். தமிழ் மொழி செம்மொழி என்று முதலில் முழக்கமிட்ட வெளிநாட்டவர் ராபர்ட் கால்டுவேல். பரிதிமார் கலைஞர் தமிழ் மொழி செம்மொழி என 1887ஆம் ஆண்டு குரல் கொடுத்தவர். அதன் மூலம் செம்மொழி தமிழின் மேன்மையும் உலகறிய செய்தவர் என்று பெருமிதம் தெரிவித்தார். நெல்லையில் 1,84,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை அலுவலகங்களை தமிழக காவல்துறை தலைவர் கரண் சின்ஹா திறந்து வைத்தார். நெல்லையில் 51 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு உள்ள சரக காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகம் மற்றும் 1,33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கும் முக்கூடல், மூன்றடைப்பு, கல்லிடைக்குறிச்சி, சங்கரன்கோவில் டவுன் மற்றும் ரூரல் காவல் நிலையங்களின் திறப்பு விழா பாளையில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக காவல்துறை தலைவர் லத்திகாசரன் கலந்து கொண்டு டிஐஜி அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்களின் கல்வெட்டை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார்.
தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக கூடுதல் காவல்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன், தென்மண்டல தலைவர் பாலசுப்ரமணியன், நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் சண்முகராஜேஸ்வரன், மாநகர ஆணையாளர் அபய்குமார் சிங், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதரி, துணை ஆணையாளர் அவினாஷ்குமார் மற்றும் தென் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு துறைகளை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்பியல், வேதியியல், உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டுத்துறை, மாணவியர் விடுதி, ஆவண அறை மற்றும் மருத்துவ மைய கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ளன. இவற்றின் திறப்பு விழா தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், ஆய்வு மனப்பான்மையுடன் மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்றும் சமுதாயத்தை புரிந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி முதல் திருச்சி வரையிலான தென் மாவட்டங்கள் கல்வியில் சிறந்து விளங்க கிறிஸ்தவ பாதிரியார்களும் முக்கிய காரணம் என்று கூறிய அமைச்சர், தற்போதைய கல்வி வளர்ச்சியின் மூல காரணமாக விளங்குவது முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசுதான் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பார்க்கல 2/3 லேடிஸ் இருக்கீங்க, 1/3 ஜென்ஸ் இருக்காங்க. இதுதான் எங்களுக்கு நிலவரம். இவ்விழாவில் அமைச்சர்கள் மைதீன்கான், பூங்கோதை ஆலடி அருணா, மேயர் ஏ சுப்பிரமணியன், துணை மேயர் முத்துராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பசாமி பாண்டியன், அப்பாவு உட்பட பலரும் பங்கேற்றனர். முன்னதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் சபாபதி மோகன் அனைவரையும் வரவேற்றார். நிறைவாக பதிவாளர் மாணிக்கம் நன்றி தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் மோசடி தொடர்பாக பாராளுமன்ற கூட்டு விசாரணை குழு அமைப்பது குறித்து வருகிற புதன்கிழமைக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் தெரிவித்தார். மேலும் பாராளுமன்ற கூட்டு விசாரணை குழு அமைப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார். பாராளுமன்ற கூட்டு விசாரணைக்கு உத்தரவிட எதிர்க்கட்சிகள் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முடக்கின என்பது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் ராமநாயக்கன் குள தெருவில் 4 மாத காலமாக குடிநீருடன் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு வாந்தியும் வேதியும் ஏற்பட்டுள்ளதால் நாகை வெளிப்பாளையம் பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்கின்றனர். பலமுறை ஆட்சியாளர்களிடம் புகார் கூறியும் குடிநீர் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படாமல் இருப்பதால் அதனை உடனே சீர் செய்ய வேண்டும். மேலும் டேங்கர் லாரி மூலம் கொடுக்கப்படும் தண்ணீர் கூட 4 நாட்களுக்கு ஒரு முறைதான் கொண்டு வருவதால் தொடர்ந்து நீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாகையில் பாதாள சாக்கடை வேலை நடந்து கொண்டிருப்பதால் ஆங்காங்கே சாக்கடைகள் அடைக்கப்பட்டு சாக்கடை நீர் வீடுக்குள் புகுவதால் நோய் பரவும் அபாயத்தை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குடிநீர் இதுல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா சார் இப்ப 1 நாள் இப்ப தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சாக்கடை தண்ணியாச்சும் பாத்ரூம் லெட்டின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா அந்த தண்ணியே ஒரு 5 நாளா தண்ணியே வரது கிடையாதுங்க. ரோடெல்லாம் பாருங்க வெறும் எப்படி சாக்கடை கும்பியமா தான். திருச்சியில் மத்திய மண்டல ஐஜியாக பொறுப்பேற்றுள்ள வன்னிய பெருமாள் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திருச்சியில் காவல்துறை ஆணையராக பணிபுரிந்த வன்னிய பெருமாள் தனது சீரிய காவல்துறை நடவடிக்கையால் பாராட்டப்பட்டு மத்திய மண்டல ஐஜியாக பொறுப்பேற்றுள்ள அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் கண்காணிக்கப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள் என்றார். காவல்துறையினர் பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் தீவிரமாக ஈடுபட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரப்பெற்ற தகவலை தொடர்ந்து விரைவில் நடவடிக்கை மேற்கொண்டு கள்ளச்சாராயம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றார். கட்ட பஞ்சாயத்து செய்வோர், சிறு ரவுடித்தனங்களில் ஈடுபடுவோர் போன்றவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவார்கள். திருவாரூரில் சிறுபகுதியிலும் நாகப்பட்டினத்தில் பெரும்பகுதியிலும் இன்னும் கள்ளச்சாராயம் காய்ச்சல் விற்பதை தொடர்ந்து வருவதாக தகவல் உள்ளது. கூடிய விரைவில் இந்த மாவட்டத்தில் தொடர் நடவடிக்கையின் மூலமாக முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று உறுதியளிக்கின்றேன். நாளை உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடங்குவதையொட்டி திருச்சியில் சைக்கிள் பிராண்ட் சார்பாக 6 அடி மெகா ஊதுபத்தியை ஏற்றி பொதுமக்களின் வாழ்த்துக்களை பெற்றனர்.
திருச்சி ஜங்ஷன் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த மெகா ஊதுபத்தியை மேயர் சுஜாதா ஏற்றி வைத்து வாகனத்தை தொடங்கி வைத்தார். வாகனம் திருச்சி மாநகரம் முழுவதும் பொதுமக்களின் வாழ்த்துக்களை பெறும் வகையில் வலம் வந்தது. தொடர்ந்து மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட ஊர்களுக்கு சென்று உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற பொதுமக்களின் வாழ்த்துக்களை பெறும் வகையில் செல்கிறது. மேலும் இந்த வாகனத்தில் பொதுமக்களிடம் வாங்கும் கையெழுத்துக்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் மைதானத்தில் அமைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாகனம் வந்து மக்களோட வாழ்த்துக்களையும் வெற்றியாளர்களும் பங்கேற்கின்ற வாழ்த்துக்களை பெற்று இந்த வாகனம் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி சார்பாக அனைத்து டவுன் டவுன் உள்ள எல்லா ஊர்களுக்கும் செல்லும். இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1907 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு பவுன் தங்கம் 15,224 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 51 ரூபாய் 70 காசுகள். இன்றைய பங்கு சந்தை நிலவரம். இந்திய பங்கு சந்தை இன்று இறக்கத்தை சந்தித்தது. மும்பை பங்கு சந்தையான சென்செக்ஸ் 295.30 புள்ளிகள் குறைந்து 18,211.52 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்கு சந்தையான நிப்டி 87.50 புள்ளிகள் குறைந்து 5,458.95 புள்ளிகளாக முடிவடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழில் பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination, UPSC, Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம். வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ், கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.